ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் 12th பிஸ்னஸ் மேக்ஸ் கொஸ்டின் பேப்பர் ரிலேட்டடாக கேட்க போகிறேன். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிரியேட்டிவ் 1 மார்க்கை மட்டும் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஒரு 23 கொஸ்டின் மட்டும்தான். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து ஆர்டர் ஆஃப் A3 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இது ஒரு 3x3 மேட்ரிக்ஸ். அதில் அந்த மேட்ரிக்ஸோட ரேங்க் பார்த்தா 2 கிடைக்குது அப்படின்னா அட்ஜாயிண்ட்டோட ரேங்க் என்னன்னு கேட்டிருக்காங்க. அட்ஜாயிண்ட்டோட ரேங்க் வந்து 1. இது 2 அப்படின்னா இது 1. செகண்ட் 1 மார்க்கு. ரேங்க் ஆஃப் காமா ஆஃப் n அப்படின்னா என்னென்னு கேட்குறாங்க. காமா ஆஃப் என்னன்னா ஆக்சுவலாக n-1 ஃபேக்டோரியல். அது எதுக்கு ஈக்குவல்னா ஷார்ட்கட்டாக அந்த n-லேருந்து ஒன்று சப்ராக்ட் பண்ணுங்கள், மறுபடியும் n-லேருந்து ஒன்று சப்ராக்ட் பண்ணுங்கள். அப்போ n-1 ஏதாவது ஒன்றுக்கு மட்டும் காமா போட்டுக்கோங்க. ஸோ அதுதான் இதோட ஆன்சர். காமா ஆஃப் n அப்படின்னா இதான் ஃபார்முலா. அது n-1 வந்ததுனால என்னோட வேல்யூ மோர் தென் 1 வர்ற மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. தேர்ட் ஒன் வேர்டு. ஸோ டெல், இந்த டெல் சிம்பிள் இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா நடுவில் மைனஸ் போட்டுருங்க, அதுதான் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். ஃபோர்த் ஒன் வேர்டு. பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனில் எது கரெக்டுன்னு கேட்குறாங்க. மீன் எப்போவுமே வந்து வேரியன்ஸை விட அதிகமாக தான் இருக்கும். ஸோ மீன் வேல்யூ இஸ் கிரேட்டர் தென் வேரியன்ஸ். ஃபிஃப்த் 1 மார்க்கு. ஏன்னு ஒரு மேட்ரிக்ஸ், அப்புறம் A, Bன்னு ஒரு ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா நமக்கு வந்து ஆப்ஷன் பி ரேங்க் ஆஃப் A, B வந்து சம்டைம் கிரேட்டர் தென் ஏவாக இருக்கும், சம்டைம் ஈக்குவலாக இருக்கும். எப்போ ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா கன்சிஸ்டன்ட் கொடுத்தாங்கன்னா ஈக்குவல், இன்கன்சிஸ்டன்ட் அப்படின்னா கிரேட்டர் தென், அதாவது நாட் ஈக்குவல்னு சொல்லிக்கலாம். ஸோ அப்போ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு. சிக்ஸ்த் ஒன் வேர்டு. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் ஈக்குவல் டுன்னு சொல்கிறாங்க. இன்டெக்ரல் tan x secant square x dxன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது சால்வ் பண்ணி பார்த்தோன்னா நமக்கு கிடைக்கிற ஆன்சர் வந்து 1/2 tan square xன்னு கிடைக்கும். அதை நம்ம இப்படியும் எழுதிக்கலாம். 1/2 tan square ரெசிப்ரோக்கல் வந்து 1/cot square xன்னு எழுதிக்கலாம். அப்போ இதுவும் கரெக்டு தான். ஸோ தப்புன்னு பார்த்தா 1/2 secant square x. ஸோ இந்த ஆன்சர் வந்து இன்கரெக்ட். செகண்ட் ஒன். செவன்த் ஒன் வேர்டு. ஏரியா பவுண்டட் பை த டிமாண்ட் கர்வ் xy = 1. ஸோ இந்த சம்முக்கு வந்து டயக்ராம் வந்து சைடில் போட்டிருக்கேன். ஸோ இப்போ இது 1 வேர்டுக்குன்னா ரொம்ப ஷார்ட்டாக பார்த்துருவோம். இதில் இந்த ஷேடட் ரீஜனோட ஆன்சர் மட்டும் தான் கேட்குறாங்க. அப்போ நம்மளோட ஃபார்முலா வந்து ஏரியா ஃபார்முலானால இன்டெக்ரல் a to b y dx. ஒய்க்கு பதிலாக 1/xன்னு கொடுத்தாச்சு. ஏன்னா xy = 1னா y = 1/x. ஸோ அப்ளை பண்ணால் log x வரும். அப்பர் லிமிட் அப்ளை பண்ணால் log 5 log 1. அப்போ log 5 மைனஸ் log 1. log 1னா 0. அப்போ இந்த சம்மோட ஆன்சர் வந்து log 5. ஆப்ஷன் ஏ. எயித் ஒன் வேர்டு. The first 3 terms in the Newtons will give a dash interpolation கேட்டிருக்காங்க. இப்போ இன்டர்போலேஷன் கேட்கும்போது இது வந்து parabolic interpolation. இதோட ஆன்சர் parabolic. தேர்ட் term in Newtons. நைன்த் ஒன் வேர்டு. The center of gravity of a density is. ஸோ இது ஒரு டெஃபினிஷன் தான். சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஆஃப் a density isனா மீன் சென்டர். 10th 1 மார்க். Which of the following probability distribution follows Bernoulli's trials கேட்குறாங்க. பைனாமியல். ஆன்சர் பைனாமியல். கொஸ்டின் நம்பர் 11 என்ன கொடுக்குறாங்கன்னா இஃப் எ மேட்ரிக்ஸ் இஸ் செல்ஃப் இன்வர்ஸ் சொல்கிறாங்க. செல்ஃப் இன்வர்ஸ்னால் என்ன அர்த்தம்னா ஏவும் ஏ இன்வர்ஸும் ஈக்குவல். தென் விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் இன்கரெக்ட்னு கேட்குறாங்க. நம்ம அந்த ஏ இன்வர்ஸ் இருக்கு இல்லையா, இதில் லெஃப்ட்டில் வந்து இது பக்கத்தில் ஒரு ஏ சேர்த்துக்கோங்க, ஏ இன்வர்ஸ் பக்கத்தில் ஒரு ஏ சேர்த்துக்கோங்க. இது ரெண்டும் சேர்ந்து ஐ ஆயிரும். அப்போ ஏ ஸ்கொயர் தான் ஐ. ஏ ஸ்கொயர் ஐன்னு எங்கே இருக்குது அப்படின்னா ஆப்ஷன் பியில் இருக்குது. இதுவும் கரெக்டு. நெக்ஸ்ட் இந்த ஏ ஸ்கொயர் பக்கத்தில் ஒரு இன்னொரு ஏவை சேர்த்துக்கோங்க. அப்போ ஏ கியூப் ஆயிரும். இந்த ஐ பக்கத்தில் ஒரு ஏவை சேர்த்துக்கோங்க. அப்போ என்ன அர்த்தம்னா ஏ கியூப் = ஏ. ஏவை தான் நம்ம ஏ இன்வர்ஸ்னு வச்சுருக்கோம். அப்போ ஏ கியூப் = ஏ இன்வர்ஸ். இதுவும் ரைட் தான். முதல்ல பாருங்கள், இந்த ஃபார்முலா நமக்கு தெரியும். ஏ இன்வர்ஸ்னால் 1/det A, அப்புறம் adjoint A. அப்போ adjoint A மட்டும் வேணும்னா A இன்வர்ஸ் இன்ட்டு டிட்டர்மெண்ட் A. ஏ இன்வர்ஸுக்கு பதிலாக ஏ எழுதிக்கலாம். அப்போ ஏ இன்ட்டு டிட்டர்மெண்ட் A தான் adjoint A. ஸோ இதுவும் ரைட். அப்போ இது தப்புன்னு பார்த்தா இது தான். இது ஏன் தப்பு? இப்போ இங்கே ஏ இருக்குது, இங்கே adjoint A இருக்குது. ஸோ ஆப்ஷன் சி பார்த்தீங்கன்னா ஏ இன்ட்டு adjoint A = ஐன்னு இருக்குது. இப்போ நான் அந்த adjoint Aக்கு பதிலாக இந்த ஃபார்முலா எழுதிக்கிறேன். ஏ இன்வர்ஸ் இன்ட்டு டிட்டர்மெண்ட் A. இதில் ஏவும் ஏ இன்வர்ஸ் சேர்ந்து ஐ ஆயிரும். வச்சு என்ன இருக்குன்னா டிட்டர்மெண்ட் A = ஐன்னு இருக்குது. ஸோ டிட்டர்மெண்ட் Aங்கிறது ஒரு நம்பர், அது வந்து மேட்ரிக்ஸ் கிடையாது. அதனால் ஆப்ஷன் சி தான் இங்கே தப்பு. ஸோ இன்கரெக்ட் வந்து ஆப்ஷன் சி. இந்த ஆப்ஷன் தான் இந்த ஒன்னோட ஆன்சர்.
12th one word, area bounded by y equal to x. Y equal to x na x power 1, இது ஒரு odd function. Between the limits -1 to 1. இந்த மாதிரி ஒரே நம்பர் ஆப்போசிட் சைனில் இருக்குது. இன்டெக்ரல் -1 to 1 இருந்தாலே ஃபங்க்ஷன் ஆட் ஆகி வேணான்னு செக் பண்ணுங்கள். இந்த இடத்துல ஃபங்க்ஷன் வந்து ஆட் ஃபங்க்ஷன், அப்போ ஆன்சர் 0. 13. C ஒரு கான்ஸ்டண்ட்டாக இருக்கும்போது வேரியன்ஸ் அது கண்டுபிடிக்கிறாங்க. வேரியன்ஸ் ஆஃப் C is equal to 0. வேரியன்ஸ் ஆஃப் கான்ஸ்டன்ட் எப்போவுமே 0. இதே வேரியன்ஸ் ஆஃப் கான்ஸ்டன்ட் மட்டும் இருந்தால் 0. கான்ஸ்டன்ட் பக்கத்தில் ஒரு எக்ஸ் வந்துச்சுன்னா அந்த எக்ஸ் ஏ வெளியில் வரும்போது ஏ ஸ்கொயர் வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ்னு வரும். ஸோ வெறும் கான்ஸ்டன்ட் தான் 0. அது கோஎஃபிஷியண்டாக இருந்தால் ஸ்கொயராக மாறிடும், உள்ள வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் இருக்கும். அடுத்து த கிரிட்டீரியன் விச் மேக்ஸிமைசஸ் த மினிமம் பாசிபிள் பே ஆஃப் இஸ் நோன் அஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மேக்ஸிமம் த மினிமம் பாசிபிள், இந்த ரெண்டு வேர்டு பாருங்கள், மேக்ஸ் மீன். ஸோ ஆன்சர் வந்து செகண்ட் ஆப்ஷன், மேக்ஸ் மீன். 15. ஏ ஒரு மேட்ரிக்ஸ், அதோட ஆர்டர் 4ன்னு கொடுத்துட்டாங்க. டிட்டர்மெண்ட் ஏ வந்து -2. டிட்டர்மெண்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஏ கேட்குறாங்க. இது ரொம்ப முக்கியமான ஃபார்முலா. டிட்டர்மெண்ட் ஏ பவர் n-1. இது வந்து -2. என்னன்னா ஆர்டர் 4 -1. அப்போது -2 பவர் 3 ஆன்சர் -8. ஸோ டிட்டர்மெண்ட் அட்ஜாயிண்ட் ஏ அப்படின்னா டிட்டர்மெண்ட் ஏ பவர் n-1. ஏரியா பவுண்டட் பை த கர்வ் y equal to 1/x ஸ்கொயர்னு கொடுக்குறாங்க. சால்வ் பண்ணோன்னா ஆன்சர் வந்து 1/2. 1 இது 2. ஸோ 1/2 ஆன்சர். 1/x ஸ்கொயர் இன்டெகிரேட் பண்ணால் -1/x. -1/xக்கு அப்பர் லிமிட் 2 போட்டால் -1/2. லோயர் லிமிட் போட்டால் -1. சப்ராக்ட் பண்ணும்போது +1 ஆயிரும். -1/2 1 சேர்ந்துச்சுன்னா 1/2. 17. The differential equation formed by eliminating a and b. இது வந்து ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட், இது எலிமினேட் பண்ணணும். இதுதான் சொல்யூஷன் ஆஃப் த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். அப்போ டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் என்னன்னு கேட்குறாங்க. இதில் 4 ஆப்ஷனுமே கரெக்டாக வரல. ஒரிஜினலாக சால்வ் பண்ணோன்னா y1 கண்டுபிடிங்க, ஆன்சர் a e⁴xன்னு வரும். y2 கண்டுபிடிச்சாலும் a e⁴x தான், ரெண்டுமே ஈக்குவல். ஸோ ரெண்டுமே ஈக்குவலுங்கிறது தான் ஆன்சர். y2 ஈக்குவல் டு y1, இல்லைனா y2 -y1 ஈக்குவல் டு 0, இல்லை y1 - y2 ஈக்குவல் டு 0. இப்படி எதனாலும் வரலாம். பட் நான் இந்த சர்க்கிள் போட்டு காமிக்கிற எதுவுமே ஆன்சரில் இல்லை. ஸோ எந்த ஆப்ஷனுமே கரெக்ட் கிடையாது. ஸோ இது இல்லைனா இது இல்லை இது, நீங்கள் ஆப்ஷனில் இருந்தால் எடுத்துக்கலாம். 18. The dash is a weighted average of the squared deviation of a random variable from its mean கேட்குறாங்க. ஸோ அதோட ஆன்சர் வந்து வேரியன்ஸ். 19. e of x 5 கொடுத்தாச்சு, e of y வந்து 2 கொடுத்தாங்க. e of x - 5னா e of x minus e of y தான். அப்போ 5 - 2 தான் ஆன்சர். ஸோ 5 - 2 ஆப்ஷன் ஏ 3. 20. ஸோ எந்த ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷனில் வந்து மீன் மீடியன் மோடு வந்து ஈக்குவலாக இருக்குன்னா அது வந்து நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன், நார்மல் ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன். 21. Basic feasible solution to a transportation problem contains less than m plus n minus 1 allocation. ஸோ இது நமக்கு ஃபார்முலா தெரியும், அலோகேஷன். இதை விட கம்மியாக இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் வந்து டீஜெனரேட். பேசிக் feasible solution, டீஜெனரேட் தான் ஆன்சர். 22. e of y0 அப்படின்னா e of y0னா y1 வந்துடும், மறுபடியும் e of y1 அப்படின்னா y2 வந்துடும். ஸோ 2 e இருந்தால் 2 கூடும், 0லேருந்து 2 கூடு ஞாபகம் வச்சுக்கோங்க. e இன்வர்ஸ் ஆஃப் e of y0 கேட்டாங்க அப்படின்னா இதில் e பவர் -1 இருக்குது, இங்கே e பவர் 1 இருக்குது. 2 வந்து சேர்ந்து 0 ஆயிருன்னு வச்சுக்கோங்க. இதை விட்டுருங்க. அப்போ இந்த y0 தான் ஆன்சர். ஸோ இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிற 23 1 மார்க்ஸ். இதை கண்டிப்பாக பார்த்து கொஞ்சம் ரீகால் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.